கிராமலிங்கன்சலோட இந்த வீடியோவில் ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸில் 5th வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன லேர்ன் பண்ண போகிறோம்னா ஆக்டிவ் வாய்ஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸாக இருந்ததுன்னா அந்த பாசிவ் வாய்ஸில் எப்படி மாற்றுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இதுக்கு முந்தின வீடியோவில் நம்ம சிம்பிளாக என்ன பார்த்தோம்னா ஆக்டிவ் வாய்ஸ்னால் செய்வினை, பாசிவ் வாய்ஸ்னால் செய்யப்பாட்டு வினை. ஆக்டிவ் வாய்ஸோட அமைப்பு ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் தென் வெர்ப் தென் ஆப்ஜெக்ட் வரும். இதை பாசிவ் வாய்ஸ்ன்னு சொல்லும் பொழுது ஃபஸ்ட் எடுத்தோடனே ஆப்ஜெக்ட் வந்துடும், அப்புறம் வேர்பு போட்டு பை போட்டு சப்ஜெக்ட் போடணும். இதெல்லாம் பார்த்தோம். அப்புறம் ப்ரொனவுன் சேஞ்ச், சப்ஜெக்ட் சேஞ்ச் பார்த்தோம். சப்ஜெக்ட் நவுனாக இருந்தால் சேஞ்ச் கிடையாது, ப்ரொனவுனாக இருந்தால் இந்த மாதிரியெல்லாம் சேஞ்ச் ஆகும்னு சொல்லி பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸு. சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸோட ஆக்டிவ் வாய்ஸில் அது எப்படி இருக்குன்னு, இது ஆக்டிவ் வாய்ஸில் வேர்ப் எப்படி இருக்குன்னா சல் அல்லது வில் போட்டு வேர்ப் இருக்குது. சல் கோ, வில் கோ, வில் பை அந்த மாதிரி தான் இருக்குது. பாசிவ் வாய்ஸ்னால் சல் அல்லது வில் கூட பி போட்டு பாஸ்ட் பார்ட்டிசிபிள், சல் பி, வில் பி கம்ப்ளீட்டட், வில் பி அந்த மாதிரிக்கு என்ன வரணும், சல் அல்லது வில் கூட பி போட்டு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் போடணும். சல் வி சி சம் எக்ஸாம்பிள். ஐ வில் மீட் யூ டுமாரோ. இந்த ஸ்டெப்ஸை ஞாபகம் வச்சுங்க. ஃபஸ்ட் யூ ஹாவ் டு ரீட் த சென்டென்ஸ். படித்தாச்சு, ஐ வில் மீட் யூ டுமாரோ. ரெண்டாவது ஐடென்டிஃபை பண்ணுங்கள், மீனிங் பாருங்கள். நான் நாளை உன்னை சந்திப்பேன், ரைட்டு. தேர்ட் ஒன் என்னென்னா சப்ஜெக்ட் கண்டுபிடிங்க. சப்ஜெக்ட்னா யார் அல்லது எது என்ற கேள்விக்கு பதிலாக வருது. யார் சந்திப்பார், நான் சந்திப்பேன், ஐ. அப்போ ஐங்கிறது சப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட்டுங்கன்னா யாரை அல்லது எதை என்ற கேள்விக்கு பதிலாக வருது. இந்த கேள்வி யாரை சந்திப்பாய், உன்னை சந்திப்பேன். அப்போ யூங்கிறது என்னது, ஆப்ஜெக்ட். அப்போ சப்ஜெக்ட் கண்டுபிடிச்சாச்சு, ஆப்ஜெக்ட் கண்டுபிடிச்சாச்சு. வேர்ப்னா என்ன செயல் நடக்குது அப்படிங்கிறது சந்தித்தல். அப்போ வில் மீட். அப்போ வில் மீட் பார்த்தோன்னே நம்ம ஃபியூச்சர் டென்ஸ்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம். அப்போ வில் ப்ளஸ் வெர்பு வந்தால் வில் பி பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அப்போ மீட், மெட். அப்போ வில் மீட் அப்படிங்கிறது வில் பி மெட் போடணும். அப்போ பின்னாடி இருக்கிற யூ, ஆப்ஜெக்ட் முன்னாடி யூவாகவே வந்துடுது. வில் மீட்டுங்கிறது வில் பி மெட்டு. பின்னாடி என்ன பண்ணணும், பை போடணும். பைக்கு பின்னாடி என்ன போடணும், ஆப்ஜெக்ட் போடணும். சப்ஜெக்ட் போடணும். சப்ஜெக்ட் ஐ பின்னாடி வரும்பொழுது என்னன்னு வருது, மீன் வருது. அப்போ என்ன பண்ணணும், பை மீ அந்த டுமாரோவை போட்டுக்கலாம். செகண்ட் ஒன், சீலா வில் ரிட்டன் மை புக் நெக்ஸ்ட் வீக். படித்தாச்சு. சீலா என்னுடைய புத்தகத்தை அடுத்த வாரம் திருப்பி தருவாள். யார் திருப்பி தருவாள், சீலா, சப்ஜெக்ட். எதை திருப்பி தருவாள், மை புக். ரெண்டு வார்த்தையும் சேர்ந்தது. மை புக் ஆப்ஜெக்ட். என்ன செயல் நடக்க போகிறது, திருப்பி தருதல், வில் ரிட்டர்ன். ரிட்டர்னோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன, ரிட்டர்ன்டு. அப்போ வில் பி ரிட்டர்ன்டு. வெர்பை மாற்றி வச்சுட்டோம், சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அந்த ஃபார்மேட் இருக்கு இல்லையா, இந்த ஃபார்மேட் படி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு சொன்னோம்னா பாசிவ் வாய்ஸோட ஃபார்மேட் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஆப்ஜெக்ட் போடுங்க. அப்போ எதை, மை புக்கு. தென் என்ன பண்ணணும், வேர்பு போடணும். அப்போ வேர்பு வில் ரிட்டன் எப்படி மாற்றி வச்சுக்கிறோம், வில் பி ரிட்டர்ன்டு. அப்புறம் என்ன பண்ணணும், பை போடணும். பை போட்டுட்டோம். அதுக்கு பின்னாடி என்ன பண்ணணும், முன்னாடி இருக்கிற சப்ஜெக்டை கொண்டு வந்து பின்னாடி போடணும். சீலா போட்டாச்சு. அந்த மீதி இருக்கிற வால் நெக்ஸ்ட் வீக்கை போட்டுறோம். இந்த இடத்துல சீலா அப்படிங்கிறது நவுனில் இருக்கிறதுனால சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே கொண்டு வந்துடுறோம். ஐ மேலே ப்ரொனவுனில் இருக்கிறதுனால நம்ம ஐயை மீயாக கொண்டு வந்தோம். அப்போ எந்த ஃபியூச்சர் டென்ஸாக இருந்தாலும் சல் அல்லது வில் போட்டு பி போட்டு பாஸ்ட் பார்ட்டிசிபிள். உங்களுக்கு இதை பார்க்கும்போதே தெரியுது என்னென்னா வேர்புகளோட டென்ஸோட அமைப்பு தெரிஞ்சிருக்கணும் மெயினாக. இன்னொன்று நிறைய வேர்புகளுக்கு ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தெரிஞ்சிருந்தால் நம்மளால் கரெக்டாக எழுத முடியும். அடுத்த வீடியோவில் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.